நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேன்சர்ல எத்தனையோ விதமான கேன்சர் இருக்கு. அதுல கிட்னி கேன்சரும் ஒண்ணு. கிட்னி கேன்சர் பத்தின சரியான புரிதலும் விழிப்புணர்வும் மக்களிடையில இன்றளவும் இல்ல அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. கிட்னி கேன்சர் பத்தி நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களை நாம இன்னைக்கு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்மளோட கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட மெடிக்கல் ஆங்காலஜிஸ்டா குமரன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டர் ஜெகன்நிவாஸ் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம் வாங்க. நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஜெகன்நிவாஸ், புற்றுநோய் சிறப்பு மருத்துவர், குரூப் ஆஃப் பெஸ்ட் ஆன்காலஜிஸ்ட் இருக்கக்கூடிய மெட்ராஸ் கேன்சர் கேர் ஃபவுண்டேஷன் டீமில் நான் ஒரு மெம்பராக இருக்கேன். வணக்கம். வணக்கம் சார். கிட்னி கேன்சர் எனப்படும் சிறுநீரக புற்றுநோய் சிறுநீர் உருவாகும் செல்ஸ்லேருந்து உருவாகிறது. அதில் 3 வகையாக அது மெயினாக பிரிக்கிறாங்க. அதில் 3 வகையை பார்த்திங்கன்னா, மெஜாரிட்டி டைப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீனல் செல் கார்சினோமா. அது யூரின் ஃபார்மிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ப்ராக்சிமல் கன்வலட்டட் டிபியூல் அப்படிங்கிற அந்த செல்ஸ்லேருந்து உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி 2வது டைப் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரின் கலெக்டிங் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டிரான்சிஷனல் செல் கார்சினோமா அப்படின்னு சொல்கிறது. அது 2வது வகை. 3வது வகை 5 வயது இதுக்கு கீழ் உள்ள குழந்தைங்களுக்கு உருவாகக்கூடிய டியூமர். அதுக்கு பேர் பிம்ஸ் டியூமர் அல்லது நெஃப்ரோபிளாஸ்டோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எந்த வயதினருக்கு உங்களுக்கு ரொம்ப காமனாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60லேருந்து 80 வயது உள்ளவங்களுக்கு தான் இது ரொம்ப காமனாக நம்ம அதை கண்டறிகிறோம். இதோட இயர்லி சைன்ஸ் என்ன டாக்டர்? கிட்னி கேன்சர் பொறுத்த வரைக்கும் இதை நம்ம கண்டுபிடிக்கும் போதே நிறைய 25% பேருக்கு ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். அதாவது முத்தின ஸ்டேஜில் தான். பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு அறிகுறிகள் இருந்தால் அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அதை கண்டுபிடிக்க வசதியாக இருக்கும். ஸோ என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரினில் ரத்தம் வர்றது, வயிற்றோட பக்கவாட்டில் வலி கொடுக்கறது, அப்புறம் அந்த வயிற்றில் இருக்க கட்டி, அதுக்கப்புறம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணமும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஜுரம் அடிக்கும். அதே மாதிரி தொடர்ந்து இருக்கக்கூடிய வாந்தி, அதுக்கான சரியாகக்கூடிய வாந்தி, அதுக்கப்புறம் பசியின்மை, அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமாக எடை குறையிறது, சீக்கிரமாகவே 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ளே அதிக அளவில் எடை குறையிறது, இதெல்லாம் ஒரு முக்கிய அறிகுறிகள். சில பேருக்கு ரொம்ப அந்த கேன்சர் அளவு முத்தி போன பிறகு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பேருக்கு விர வீக்கம்னு சொல்லுவாங்க, ஸ்க்ரோட்டல் வேரிகோசீல், அது இருக்கும். சிலருக்கு கால் வீக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். சிலருக்கு வயிறு உப்பசம், அதில் தண்ணி சேர்றது, அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தென்படலாம். ஸோ ஜென்ரலாக அறிகுறிகள் வந்தாலே அது கொஞ்சம் நம்ம 2nd ஸ்டேஜ் இல்லை 3rd ஸ்டேஜ்னு அர்த்தம். நிறைய பேரை ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு காரணத்துக்காக மாஸ்டரல் செக்அப் பண்ணுறது போதோ, இல்லை வேறு இப்போ கேல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க, பித்தப்பையில் கல்லுக்கு, அந்த மாதிரி பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடிகிறது தான் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரெகுலர் செக்கப், ஃபேமிலி டாக்டரை பார்க்குறது ரொம்ப அவசியம். அப்போ தான் நம்ம இதை ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள், டயக்னோஸ் பண்ணக்கூடிய விதங்கள் என்னென்ன டாக்டர்? ஸோ ஒன்ஸ் நம்ம இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஃபேமிலி டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இந்த மாதிரி கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புற்றுநோய் நிபுணர்கிட்ட வந்தப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை முழு உடல் பரிசோதனைன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அப்படி பார்த்திங்கன்னா ஹோல் பாடி பெட் ஸ்கேன் ஜென்ரலாக நம்ம அதை கேட்போம். ஸோ ஹோல் பாடி பெட் ஸ்கேன் எதுக்குன்னா, எந்த அளவில் பரவி இருக்குது, எங்கெல்லாம் பரவி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஹோல் பாடி பெட் ஸ்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அதை கேன்சரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரூ கட் பயாப்சின்னு ஒன்று பண்ணணும். அந்த ட்ரூ கட் பயாப்சிங்கிறது ஒரு சின்ன பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான். அது பண்ணோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கிட்னி கேன்சருங்கிறது உறுதியாகும். நெக்ஸ்ட்டு அதில் என்ன டைப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது கிளியர் செல் டைப்புன்னு ஒன்று இருக்குது, நான் கிளியர் செல் டைப்புன்னு இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்கிறதன் மூலம் அதுக்கு ஏற்ற நம்ம சிகிச்சை அளிக்க முடியும். கிட்னி கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு? முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்ப கட்டத்தில் நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, அப் டு ஸ்டேஜ் 3 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ எய்தர் பார்ஷியல் நெஃப்ரெக்டமின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்டி, அது பக்கத்தில் இருக்க ஒரு போர்ஷன் ஆஃப் கிட்னியை நம்ம எடுத்து அறுவை சிகிச்சை மூலம் அதை நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும். கொஞ்சம் 2nd ஸ்டேஜ் ஆர் 3rd ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு ரேடிக்கல் நெஃப்ரெக்டமின்னு சொல்லுவோம். அதாவது முழுசாக கிட்னியை எடுக்கணும், அது பக்கத்தில் இருக்க நெறிக்கட்டையெல்லாம் எடுத்து அவங்களுக்கு முழுமையாக குணமடைய வாய்ப்பு கொடுக்க முடியும். பட் இதுவே உங்களுக்கு ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பரவுன நோய், அதாவது லங்குக்கு பரவிடுச்சு, நுரையீரலுக்கு பரவிடுச்சு,
மற்றபடி போன்ஸுக்கு பரவி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்போயுமே நமக்கு இப்போ நவீன ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு பேர் இம்யூனோதெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது ஐவியாக கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் தெரப்பி, அதோடு சேர்த்து ஓரல் டேப்லெட்ஸ் டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லுவோம். இந்த டார்கெட்டட் தெரப்பி ப்ளஸ் இம்யூனோதெரப்பிக்கு கம்மி சைடு எஃபெக்டில் நம்ம இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணி பல மாதங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு போனில் பரவி இருந்தாலோ, ரொம்ப வலி ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது போனில் அப்படின்னு சொன்னால், நம்ம அதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ரேடியேஷன் தெரப்பி, அதாவது கதிர்வீச்சு தெரப்பி கொடுத்து அந்த வலி நிவாரணம் கொடுக்க முடியும். டாக்டர், கிட்னி கேன்சரில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, அதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? ஸோ மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டின்னு சொல்கிறது. ஸோ அதை நம்ம குறைக்கணுன்னா நம்ம மெயினாக சரிவிகித உணவு, அதாவது பேலன்ஸ் டயட் சாப்பிடணும். அதே சமயத்தில் உடற்பயிற்சி பண்ணணும். மினிமம் 30 மினிட்ஸு மாதிரி ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அந்த உணவை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த எல்லா விதமான ஜங்க் ஃபுட்ஸையும் குறைக்கணும். அதே மாதிரி அந்த சரிவிகித உணவுங்கிறது நார்மல் முன்னாடி சாப்பிட்ட மாதிரி ப்ரோட்டீன் ரிச் டயட்டு, ஃபேட்டு கம்மியாக, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக சாப்பிட்றது. ஸோ இதுதான் சரிவிகித உணவுன்னு சொல்லுவோம். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் கட்டாயமாக இல்லை, அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். அதை இந்த எந்த அளவு உடல் பருமன் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கிட்னி கேன்சர் ரிஸ்க் அதிகமாகுது. ஸோ அந்த உடற்பயிற்சி செய்து நம்ம உடலை கட்டுக்கோப்பில் வச்சுக்கிறது தான் இதுக்கு முக்கியமான ரிஸ்க் ரிடக்ஷன் சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிபி அதிகமாக இருக்கிறது இந்த கிட்னி கேன்சரோட ரிஸ்க் அதிகப்படுத்துது. ஸோ நம்ம பிபிக்கான மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு அந்த பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ரெகுலராக நம்ம அவங்களோட ஃபேமிலி டாக்டரை பார்த்து அதை ரெகுலர் செக்கப்பில் வச்சு பிபியை கண்ட்ரோல்லே இருக்கிறது தான் அது பெஸ்ட்டு வழி அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு. மூணாவது, நம்ம சர்க்கரை வியாதின்னு சொல்லுவோம், அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நம்ம இந்த ரிஸ்க்கை குறைக்கும். நாலாவது ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால். ஸோ கட்டாயமாக புகையிலை எந்த விதமாக இருந்தாலும் அது இந்த கிட்னி கேன்சரை அதிகப்படுத்தும். ஸோ அதனால் எல்லா விதத்துலேயும் புகையிலை நிறுத்த வேண்டும். அதே மாதிரி ஆல்கஹால் அப்படிங்கிற மது அருந்துதலையும் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும், முழுமையாக நிறுத்த வேண்டும். ஸோ அதன் மூலம் நாம் இந்த கிட்னி கேன்சரோட ரிஸ்க்கை ரொம்ப கம்மி பண்ண முடியும். அப்புறம் சில பேர் வலி மாத்திரைகள், உடம்பு வலிக்கு அவங்களே மாத்திரைகள் வாங்கிக்கிறாங்க, இல்லை கடையில் போய் கேட்டு வாங்கிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி மாத்திரைகளை ரொம்ப நாட்களுக்கு சில மாதங்களுக்கு சாப்பிட்றதுனால, இல்லை அப்படியே இருக்கிறதுனால அதாவது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தொடர்ந்து சாப்பிட்றதுனாலையும் சில பர்டிகுலர் டைப் ஆஃப் கிட்னி கேன்சர் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு வலி மாத்திரையும் ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டு அதை நிறுத்திடணும். அப்புறம் காமனஸ்ட் கிட்னி ஸ்டோன்ஸ், அது ரொம்ப எல்லோரும் நம்மளே ஓன் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அந்த கிட்னி ஸ்டோன்ஸ்னாலையும் ஒரு டைப் ஆஃப் கிட்னி கேன்சர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு கிட்னி ஸ்டோன்ஸுக்கு மருத்துவர்கிட்ட காமிச்சு அதுக்கான தக்க ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய ரிஸ்க்கையும் நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இப்போ சொல்லப்பட்ட வழிமுறைகளெல்லாம் பின்பற்றி நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம கிட்னி கேன்சர்லேருந்து வராமல் தடுக்கலாம். வந்தாலும் நம்ம அதில் ஒரு விழிப்புணர்வோடு இருந்தோன்னா நம்ம அதை ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சி முழுமையாக குணமடைய முழு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. இப்போ சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணால் நம்ம கிட்னி கேன்சர்லேருந்து நம்ம அதோட ரிஸ்க்கை குறைச்சிக்க முடியும். அதே சமயத்தில் கிட்னி கேன்சர் பற்றிய விழிப்புணர்வோடு இருந்தோம்னா நம்ம அதை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சி அதிலேருந்து முழுமையாக குணமடையலாம். நன்றி, வணக்கம். நன்றி. கிட்னி கேன்சர்னா என்ன, அதுல எத்தனை வகைகள் இருக்கு, அதோட ரிஸ்க் ஃபேக்டரை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான பல தகவல்களை இன்னைக்கு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது கண்டிப்பா மக்களுக்கு புரியக்கூடிய விதத்திலையும் பயனளிக்கக்கூடிய விதத்திலையும் இருக்கும் அப்படின்னு நம்புறோம். மறுபடியும் வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.